கும்பகோணத்தில் தானும் தன்னுடைய அண்ணா எம்ஜி சக்கரபாணியும் அதே போலவே அம்மாவும் சேர்ந்து இருக்கிற போது காலத்திலேயே பக்கத்து வீட்டில் ஒரு தமிழ் குடும்பம் இருந்ததுதான், ஒரு லாரி டிரைவராக அவங்க தான் தினமும் அரிசி கொடுப்பாங்களாம், செலவுக்கு பணம் கொடுப்பாங்களாம். அவங்க கொடுத்த அந்த உதவியில் தான் நான் எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் ஒரு ஓரளவுக்காவது பசி இல்லாமல் ஆக்குனாங்கன்னு சொல்லுவாராம் எம்ஜிஆர். இவ்வளோ பாருங்கள், அந்த தமிழ் குடும்பம்னு வரான் பர்டிகுலராக. அந்த தமிழ் குடும்பம் தான் எங்களுக்கு வந்து சோறு போட்டுச்சு, எங்களுக்கு ஒரு லாரி டிரைவர் அந்த அவர் தான் எங்களுக்கு செலவு கொடுத்தாரு சொல்லி அது சொல்லி காட்டுவாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்படி சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நாங்கள் படித்தோம், படிக்கிற காலத்தில் பசி வந்ததுன்னா பாடத்து மேலே உங்களுக்கு வந்து கவனம் போகுமா, நான் படிப்பு நிறுத்திட்டேன். அப்புறமா யோசித்து பார்க்குறேன், நாம் வந்து இந்த பசி இருக்கிற வரைக்கும் இந்த ஏழை பிள்ளைகளெல்லாம் ஏன் வந்து படிக்கலை, அவங்க படிக்காத ஒரே காரணம் அந்த வறுமையும் பசியும் தான். இங்கே கொடுமை என்னென்னா வருவாய் இல்லாத கொடுமை, வறுமை கொடுமை, இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, பசங்களை படிக்க விடாமல் பண்ணுது. அப்போ